ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் லோடு வாஷிங் மிஷினில் தண்ணி உள்ளே வர வெளியே போயிட்டே இருக்குது. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்ஜி டாப் லோடு வாஷிங் மிஷினு. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. எதனால கேட்டிங்க அப்படின்னா, தண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும்போது வெளியே ட்ரைன்லேயே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு வாஷ் ரின்ஸ் டைம் ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும், தண்ணி பாருங்கள் லைட்டாக வந்துகிட்டே தான் இருக்குது. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேக் டோரை கழட்டிடலாம். கழட்டினதுக்கப்புறம் மிஷினை சாய்ச்சி வச்சு கீழே பாட்டம் பிளேட்டையும் கழட்டிடலாம். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கியர் பாக்ஸையும் மோட்டரையும் எப்பவுமே துணி வச்சு மூடிடுங்க. ஏன்னா இல்லைன்னா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் துரு பிடிக்கும். ரெண்டாவது மோட்டர் பார்த்திங்கன்னா காய் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ துணி வச்சு மூடிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ட்ரைன் வால்வு. நமக்கு இதில் தான் ப்ராப்ளம். இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த டார்க் மோட்டரையும் கழட்டிடலாம். ஏன்னா இதை கழட்டினா தான் நமக்கு ட்ரைன் வால்வு மாற்ற கொஞ்சம் ஈஸியாக இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இதையும் நம்ம இந்த 3 போல்ட்டை கழட்டினா இந்த டார்க் மோட்டர் கழட்டிடலாம். இந்த ட்ரைன் வால்வில் நம்ம 2 பக்கம் போல்ட்டு போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த போல்ட்டை கழட்டிட்டு நம்ம வந்து ட்ரைன் மோட்டரை கழட்டிடலாம். அதே போல் தண்ணி வெளியே போயிட்டே இருந்தால் இந்த வால்வு தான் மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த வால்வில் பார்த்திங்கன்னா ஒன்று சால்ட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா உள்ள காயின் பின்னோக்கு அந்த மாதிரி எதாவது போய் மாட்டியிருக்கும். அதுக்கு நம்ம இந்த வால்வு சர்வீஸ் பண்ணி போட்டாலே ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ள சின்னதாக ரப்பர் ஒன்று வரும், பெல்லோன்னு சொல்லுவாங்க. அந்த பெல்லோ மாற்றினாலும் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மிஷினில் 1 வீக் முன்னாடி பெல்லோ மாற்றி கொடுத்துட்டு போயிருந்தேன். மறுபடியும் சேம் அதே ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் வால்வு மாற்றுறேன். மேக்ஸிமம் பெல்லோ மாற்றினாலும் ரெடி ஆயிரும். இந்த மிஷின் ரெடி ஆகலை, ஸோ அதனால தான் நான் வால்வு மாற்றுறேன். நீங்கள் போய் பெல்லோ செக் பண்ணிவிட்டு பெல்லோ கம்ப்ளைண்ட் தான் பெல்லோ மாற்றிங்க. அப்படி இல்லைனா மட்டும் நீங்கள் வால்வு மாற்றிங்க. இந்த வால்வு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா பேஸ்ட் வச்சு ஒட்டி இருப்பாங்க. ஒரு சில வால்வு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கழட்டுறப்போ சம்டைம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வால்வு மாற்ற போகிறனால அதை நீங்கள் உடச்சி கழட்டிடுங்க. இப்போ நம்ம பழைய வால்வு கழட்டிட்டோம். இப்போ நம்ம புது வால்வு ஃபிட் பண்ணிடலாம். வால் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பழைய பேஸ்ட்லாம் எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். வால் ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு தேவைப்படும். ஒன்று வந்து ஃபெவிபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஸ்ஆர் பேஸ்ட் தான் எஸ்ஆர் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது காமனாக உங்களுக்கு எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலுமே கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வால்வுலையும் ட்ரம்லையும் பேஸ்ட் பண்ணிட்டோம். வால்வு இப்போ உட்கார வச்சிடலாம். உட்காரதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த கியர் லிவர் இடிக்கும். அது மட்டும் கரெக்டாக பார்த்து உட்கார வச்சுங்க ஸ்டெப்பில். ட்ரைன் மோட்டர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மாட்டுங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லிவர் வந்து கரெக்டாக இந்த ஸ்டெப்புக்குள்ளே உட்காரணும். அப்படி உட்காரல அப்படின்னா உங்களுக்கு வாஷ் ஓடிட்டு இருக்கும்போது தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். இந்த லிவர் பார்த்தீங்கன்னா சில பேர் வெளிப்பக்கமாக உட்கார வச்சுருவாங்க. அதனால உங்களுக்கு தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக உட்கார வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் முடிஞ்சது. இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் செஞ்ச வேலை கரெக்டாக இருக்கா அப்படின்னு. பவர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி உள்ளே வருது, தண்ணி வெளியே போகுதை நம்ம அப்படியே பின்னாடி செக் பண்ணிடலாம். பாருங்க, தண்ணி உள்ளே வந்துகிட்டு இருக்குது. இப்போ தண்ணி வந்து வெளியே போகலை. இப்போ நம்ம செஞ்ச வேலை கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.